உழைப்புக்கான அங்கீகாரங்கிறத விட நிறைய பேர் என் மேலே வச்ச அன்புக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு. நான் உள்ளே இருக்க வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம நிறையா உழைச்சிருக்கோம் பொருளுக்கு, நிறையா உழைச்சதுனால தான் நமக்கு வந்து இந்த டைட்டில் கிடச்சிருக்குலாம் டைட்டில் கிடைக்க வரைக்கும் நினச்சேன். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, என்னை விட வெளியில் நிறையா உழைச்சிருக்காங்க. யார் யாருக்கிட்டேயோ சண்டை போட்டு, யாரோ முத்துக்குமரனே அவன் கஷ்டப்பட்டான், அவன் தாண்டா நல்லா விளையாடுறான். சமூக ஊடகத்தில் ரேண்டமாக போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னால் அதுக்கு கீழே போய் அவ்வளோ பேர் போய் அவ்வளவு பேர் எங்கேயோ கனெக்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ எல்லாரு கூடயும் போய் கனெக்ட் ஆனதுனால கிடைச்ச அங்கீகாரமே தவிர உழைப்புங்கிறது எல்லாரும் போட்டாங்க. எனக்கு நான் போட்டது அதிகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். பிஆர்ன்ற ஒரு விஷயம் வந்து வெளியில இப்ப இன்னார பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான சப்போர்ட்டர்ஸ் வரதான் செய்வாங்க. ஆனா உங்களை பொறுத்து உள்ளே உங்களுக்கு நிறைய பேர் பிஆரா இருக்க, உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம், உனக்காக தான் சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது உங்க மைண்ட் அஃபெக்ட் பண்ணுச்சா, இல்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாத்தீங்க? அந்த வாரம் சனிக்கிழமை வந்து சேதன் அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உள்ள எனக்காக அவங்க பேசியிருக்காங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ ரவி அண்ணனும், ஏன்னா ரவி அண்ணன் நான் பார்க்குறேன், ரயான் கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பெட்டி பற்றி பேசுகிறார். அடுத்து என்கிட்ட வந்து என்னடா பெட்டி எடுப்பியாடா அப்படின்னு கேட்டார். நான் எடுக்க மாட்டேனே. ஏன் எடுக்க மாட்டேன்? அதுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். இப்போ அருணை அப்படி தான் கேட்குறாரு, ஜேக்கே அப்படி தான் கேட்குறாரு, தீபகன்கிட்ட பெட்டின்னு ஒரு வாயை திறக்கல. ரயானை தவிர எல்லாரும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணாருங்கிறது தான் என் பார்வை. அதே போல் என்கிட்ட உட்கார வச்சு நீ ஏன் தீபகனை கேள்வி கேட்கல, நீ ஏன் கேப்டன் டாஸ்க், நான் மட்டும் இருந்தானா உன்னை அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருப்பேன்டா, இப்படி என் மேலே அவர் நிறைய விமர்சனங்கள் வச்சார். இப்படி எல்லாரும் மேலே விமர்சனம் வச்சதை பார்க்க முடிஞ்சு. ஆனால் நான் உங்களுக்கு தெரியுமே, பிக் பாஸ் கிட்ட நம்ம பெட்ரூமில் இருக்கும்போது கார்டனில் வேறு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், கிச்சனில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், எதிர் ரூமில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் எல்லாரும் சனிக்கிழமை வந்து உனக்காக அவர் பேசுறாருன்னு எனக்கு ஆடி போச்சு. ஒருவேளை நம்ம மேலே இருக்கிற அன்புல எல்லாம் இப்போ ரியா ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, முத்துக்குமரன் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் சனிக்கிழமை கொண்டாந்து வைக்கிறப்போ எனக்கு இதெல்லாம் எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உண்மையிலே என் கண்ணில் பட்டுருந்துச்சுன்னா, ஒருவேளை என்னையை வச்சுக்கிட்டு ரவி அண்ணன் வந்து வேற யார்ட்டையாவது சவுண்டெல்லாம் சொன்னிச்சு, எல்லாரும் முத்துக்குமரனுக்காக பேச அப்படி தெரிஞ்சுன்னா நான் போய் ரவி அண்ணனை கையை பிடிச்சிருப்பேன். அண்ணன் இங்கே இது வேணாம்னே, ஏன்னா நாங்கள் 8 பேரும் போராடிட்டு இருக்கோம், இங்கே நீங்கள் வந்து முத்துக்குமரன் தான் ஜெயிப்பாங்கிற ஒரு மனநிலையோட இங்கே பேசுனீங்கன்னா அது சரியா இருக்காது, மற்றவங்க ஏதோ ஒரு இடத்துல அது வந்து பாதிக்கும், அதனால நீங்கள் வெளியில. ஏன்னா அவர் வந்த உடனே கடைசியாக முத்துக்குமரனை பற்றி பேசுறாரு. முதல்ல தீபகன்ல ஆரம்பிச்சு எல்லாரையும் அண்ணன் வாழ்த்தி தள்ளிட்டார். எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வரும்போது பாஸ் சொல்லிட்டாரு, ரவி டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டார். எனக்கு முதல்ல வாழ்த்தே கம்மி. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆகா ரவி என்ன நம்மளை காலி வேணா தான் உள்ளே வந்திருக்காரு ஊருக்கு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இவங்கெல்லாம் பேசுனதை பார்க்குறப்போ என்ன புரிஞ்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா கூட இருந்து பார்த்துருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க கண்ணிலையும் ஏதோ இடத்துல நம்ம உழைச்சிருக்கோங்கிறது தெரிஞ்சிருக்கு, அதனால நமக்கு அன்பை செலுத்துறாங்கிறது இருந்தது. ஆனால் எனக்கு அதில் கடைசி வரைக்கும் ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. ஏன்னா 8 பேர் உள்ளே வந்து நாங்கள் 8 பேர் இருக்கோம், அதில் எல்லாரும் ஒருத்தனுக்கு மட்டும் அன்பாக இருக்கிறதோ இல்லை ஒருத்தன் ஜெயிக்கணுங்கிற மனநிலையை வெளிப்படுத்துறதோங்கிறது ஏதோ ஒரு இடத்துல மற்றவங்களை பாதிச்சிருமேங்கிற சங்கடம் இருந்துச்சு.